இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது Packet Tracer என்ற இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நாங்க ஒரு ரிமோட் ஆக்சஸை எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். ரிமோட் ஆக்சஸ் என்று சொல்ல வர்றது நாங்க வேற ஒரு பிசியில இருந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு ரவுட்டர் கன்ஃபிகரேஷனை ஆன் பண்ணி அந்த ரவுட்டருக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸோ அதர் கன்ஃபிகரேஷன்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோல நாங்க பார்த்துட்டு வர போறோம். இந்த கன்ஃபிகரேஷனை செய்யறதுக்காக எங்களுக்கு இனிஷியலா ஒரு ரவுட்டர் தேவை. 1941 என்ற இந்த ரவுட்டரை நான் இங்க எடுத்துக்கொள்றேன். தென் 2940 என்ற சுவிட்சை இங்க எடுத்துக்கொள்றேன். இந்த ரவுட்டர்ல இருந்து சுவிட்சுக்கான கனெக்ஷனை கிரியேட் பண்ண போறோம். தென் என் டிவைசஸா ஒரு பிசியை நாங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். இனிஷியலா இந்த ரவுட்டருக்கும் சுவிட்சுக்குமான கனெக்ஷனை கொடுக்கறதுக்காக நான் ரவுட்டர்ல இருந்து ஒரு ஜிகாபிட் ஈதர்நெட் ஒன்றை கனெக்ட் பண்ணி சுவிட்ச்லையும் ஜிகாபிட் ஈதர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். தென் ஜிகாபிட் கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த கனெக்ஷனை நாங்க எனேபிள் பண்ண வேணும். இந்த கனெக்ஷனை எனேபிள் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த கன்ஃபிகரேஷன் மோட்ல டிஸ்பிளே நேம் ஹோஸ்ட் நேம் எல்லாமே இருக்கு. பட் நான் ஜிகாபிட் ஈதர்நெட்டை கனெக்ட் பண்றதுக்காக போர்ட்டே ஆன் பண்றேன். ஸோ இப்போ எங்களோட கனெக்ஷன் போர்ட் ஒன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இங்க சுவிட்சில் இருந்து ஒரு ஃபாஸ்ட் ஈதர்நெட் கனெக்ஷன் எடுத்து பிசியில இருக்கிற ஃபாஸ்ட் ஈதர்நெட்டோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நவ் நாங்க இந்த ரவுட்டருக்கான ஐபி அட்ரஸை கொடுக்கணும். ஜிகாபிட் ஈதர்நெட் போர்ட் இந்த ஒன் பண்ணின போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் நான் இங்க கொடுக்குறேன். 192.168.1.1 என்று சொல்லி இங்க இந்த ஐபி அட்ரஸ் அண்ட் சப்நெட் மாஸ்கையும் நான் இங்க எனேபிள் பண்றேன். சேம் டைம் என்னிட இருக்கிற இந்த பிசிக்கான ஐபி அட்ரஸையும் கன்ஃபிகர் பண்ணிட்டு வரேன். பிசி ஐபி அட்ரஸ் 192.168.1.2. தென் சப்நெட் மாஸ்கையும் இங்க கொடுத்துட்டு டிஃபால்ட் கேட்வேயா எங்களோட ரவுட்டர் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கொள்வோம். 192.168.1.1. ஸோ எங்களோட பிசியும் டிஃபால்ட் கேட்வே ஐபி அட்ரஸால கன்ஃபிகர் பண்ணியாச்சு. இந்த டைம் எங்களோட ரவுட்டருக்கு கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளணும் டெல்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த ரிமோட் ஆக்சஸை அலோ பண்றதுன்னு சொல்லி. உண்மையில நாங்க ரிமோட் ஆக்சஸுக்காக ரெண்டு விதமான கமாண்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெல்நெட் என்ற கன்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணலாம். டெல்நெட்டின் செக்யூரிட்டியை விட எஸ்எஸ்ஹெச் என்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோமா இருந்தா செக்யூரிட்டி ஹையா இருக்கும். ஸோ எப்படி எஸ்எஸ்ஹெச்சை யூஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டியை தென் அந்த ரிமோட் ஆக்சஸை கன்ஃபிகர் பண்றேன்னு சொல்லி இதுக்கு அடுத்ததா வர வீடியோ டியூட்டோரியல்ஸை நாங்க அதுல எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கோம். இங்க நாங்க டெல்நெட்டை கன்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ டெல்நெட்டை கன்ஃபிகர் பண்றதுக்காக ரவுட்டர்ல இருக்க போற இந்த சிஎல்ஐக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இதுல ஆன் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்டா இந்த கமாண்ட்ல நான் எக்ஸிட் பண்ணிக்கொள்றேன் எங்களுக்கு டெல்நெட் கமாண்டை கொடுக்கறதுக்காக. டெல்நெட் கமாண்டுக்கான கோடிங்ஸ் நான் இங்க உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன். இந்த கோடிங்ஸ் எல்லாமே நாங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம், நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எனேபிள் பண்ண போறோம் இந்த டெல்நெட் என்ற கமாண்டுக்காக. நான் இங்க யூசர் நேம் பாஸ்வேர்டையும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சேம் டைம் ஒரு ரவுட்டரின் கன்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ண போயிடும் சொன்னா அதுக்கான பாஸ்வேர்ட் S.N.VITHOO 1996 என்று நான் இங்க கொடுக்குறேன். இது நாங்க எந்த பாஸ்வேர்டாமே அங்க அலோவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். தென் நெக்ஸ்ட் இந்த லைன் VTY05 என்ற கமாண்ட் இருக்குது. அதாவது virtual terminals கன்கரண்டா எத்தனை ஆக்சஸுக்கு அலோவ் பண்ணலாம்ன்றதுக்காக இது 0 to 5. ஸோ 6 கன்கரண்ட் ஆக்சஸ் இங்க எக்ஸிஸ் ஆகலாம். ஸோ லோகின் லோக்கல் அப்படி லோக்கலி நாங்க அதை கண்ட்ரோல் பண்ண போறோம்ன்றதுக்காக இந்த கமாண்டை நான் ரவுட்டருக்கு கன்ஃபிகர் பண்ண போறேன். தென் அதுக்கு பிறகு நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த ரவுட்டருக்கு கொடுத்துக்கொள்ளணும் அதை ஆக்சஸ் பண்றதுக்காக. நான் இங்க யூசர் நேம் ICT Foundation என்று சொல்லியும் பாஸ்வேர்டு விது 2024 அப்படி என்றதையும் கொடுக்க போறேன். ஸோ இப்போ எங்களோட பேக்கெட் ட்ரேசர் விண்டோ ஆன் பண்ணிக்கொள்வோம். பிளஸ் எங்களோட கன்ஃபிகர் பண்ற விண்டோ இது. அங்க காப்பி பண்ண அந்த கோடிங்கை நான் இங்க அப்படியே பேஸ்ட் பண்றேன். இப்போ எங்களோட டெல்நெட்டின்
கன்ஃபிகரேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நாங்க யூசர் நேம் கொடுத்துக்கொள்ளணும். நான் இதுல யூசர் நேம் ICT Foundation சொல்லி கொடுத்துக்கொள்றேன். தென் பாஸ்வேர்ட், ഇതിന്റെ பாஸ்வேர்ட் வந்து விது 2024 என்று கொடுத்துக்கொள்றேன். ஸோ என்டர் பண்ணிக்கொள்றேன். எங்களோட பாஸ்வேர்ட் யூசர் நேம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிக்கொள்றேன் இந்த கமாண்ட்ல இருந்து. தென் கன்ஃபிக் மோடுக்கு அங்கிருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இதை ரைட் பண்ணிக்கொள்றோம் இந்த கமாண்ட் எல்லாத்தையுமே சர்வ் பண்றதுக்காக. ஸோ இங்க சர்வ் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலா நாங்க இங்க டெல்நெட்ன்றதை கன்ஃபிகர் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இந்த ரவுட்டர் அண்ட் டெல்நெட் கன்ஃபிகரேஷன் ஓகே. ஸோ இந்த பிசில இருந்து அந்த ரவுட்டரை கன்ஃபிகர் பண்ணலாமான்னு செக் பண்ணி பார்ப்போம். இட் மீன்ஸ் அக்சஸ், ரிமோட் அக்சஸ்ல அக்சஸ் பண்ணலாமான்னு செக் பண்ணுவோம். இந்த பிசியின் டெர்மினல், சாரி, இந்த பிசியின் கமாண்ட் ப்ராம்ப்டை ஆன் பண்ணிக்கொள்றேன். இதுல போயிட்டு டெல்நெட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு எங்களோட டிஃபால்ட் கேட்வே 192.168.1.1 இந்த டெல்நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு யூசர் நேம் சொல்லி கேட்குது. நான் யூசர் நேமா கொடுத்தது ICT Foundation. பாஸ்வேர்ட், தென் ரவுட்டர் சொல்லி எங்களோட பேசிக் ரவுட்டர் கன்ஃபிகரேஷன் ஒன்றாயிருக்கு. ஸோ இந்த ரவுட்டரை நாங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்வோம். இதுன்ற கன்ஃபிகரேஷன்ல போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி. ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. இனிஷியலா நான் கொடுத்த பாஸ்வேர்ட் வந்து நாங்க இங்க ஆல்ரெடி முதலே உங்களுக்கு ஷோ பண்ண மாதிரி இங்க நான் கன்ஃபிகர் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் வந்து S.N.VITHOO 1996 என்று கொடுத்தேன். இந்த பாஸ்வேர்டு நாங்கள் இந்த கன்ஃபிகர் டெர்மினல்ல டைப் பண்ண போறோம். ரைட். ஸோ இங்க பாஸ்வேர்டு ஒன்றுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போறது இல்லை, பிகாஸ் அது ஹைட் ஆகி தான் இருக்கும். இப்போ எங்களோட ரவுட்டருக்கு உள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ எங்களோட பிசியில இருந்து கொண்டு ரவுட்டர் கன்ஃபிகரேஷன் எதுவுமே நாங்க செய்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபிகர் டெர்மினல். ஸோ எங்களோட ரவுட்டருக்குள்ள நாங்க வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த பிசியில இருந்து கொண்டு ரவுட்டருக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நாங்க செய்து கொள்ளலாம். ஸோ டெல்நெட் இந்த கன்ஃபிகரேஷன் இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்.